அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் உள்ள QR கோட் வீடியோக்களை தீக்ஷாவுடைய டெஸ்க்டாப் ஆப்பை பயன்படுத்தி நம்மளுடைய லேப்டாப்லயோ அல்லது டெஸ்க்டாப்லயோ இருக்கக்கூடிய பெரிய திரையில எவ்வாறு அந்த வீடியோக்களை மாணவர்களுக்கு காண்பிப்பது, அதே போல அந்த வீடியோக்களை எவ்வாறு டவுன்லோட் செய்து ஆஃப்லைனில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த தீக்ஷாவுடைய டெஸ்க்டாப் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதற்குரிய லிங்க் நம்மளுடைய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீனில் தீக்ஷா ஆப்புடைய ஐக்கான் காட்டும். நீங்கள் சரியாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டும். இப்போ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெட் ஆனில் இருக்கணும். உங்களுடைய லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணோடனே வெல்கம் டு டிக்ஷான்னு வரும். இதில் டீச்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே இங்கே லோட் கண்டென்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதில் இருக்க கண்டினியூவாக கொடுத்துட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா போர்டு, மீடியம், கிளாஸ், சப்ஜெக்ட், கண்டென்ட் டைப்னு காட்டும். நீங்கள் மொபைலில் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி தான் இதுலேயும் காட்டும். இப்போ போர்டு அப்படின்றதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி ஸ்டேட் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மீடியமில் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிளாஸில் எந்த கிளாஸ், இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணுறேன். சப்ஜெக்டில் நான் ஒரு தமிழ் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தமிழ் சப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணுறேன். கண்டென்ட் டைப்பில் டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் 1க்குரிய தமிழ் புக்குடைய அனைத்து QR கோடுக்குரிய ஃபைல் மட்டும் இங்கே காட்டுது. இப்போ இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோடு, ஓப்பன்னு. நீங்கள் ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 1ஆம் வகுப்புக்குரிய அனைத்து வீடியோக்களும் இங்கே காட்டும். பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்களுமே இங்கே காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், ப்ளே பண்ணி காமிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது பாருங்கள். ஒரு கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறேன், அந்த கண்டென்ட் ப்ளே ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவை நம்ம பெரிய ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக காட்டும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி மாணவர்களுக்கு காட்டலாம். இப்போ இந்த அணிலும் ஆலமரமும் அப்படிங்கிற அருமையாக இந்த நம்மளுடைய QR கோட் வீடியோஸை பெரிய ஸ்க்ரீனில் மாணவர்களுக்கு காட்டும் பொழுது அவங்க மிகவும் ஆர்வத்துடன் கவனிக்க முடியும். அதே போல் நல்ல வால்யூம் சவுண்டும் அதிகமாக மாணவர்களுக்கு புரியும் வகையில் கேட்கும். ஸோ நீங்கள் இந்த டெஸ்க்டாப் ஆப்பை பயன்படுத்தி வீடியோக்களை மாணவர்களுக்கு காட்டலாம். அதே போல் வீடியோஸ் மட்டும் இல்லை, அந்த இடையில ஒவ்வொரு பாடத்துக்கு இடையில கொடுத்துருப்பாங்க இல்லையா, இன்ட்ராக்டிவ் கண்டென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த எவாலுவேஷன் கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணி அந்த வீடியோஸையும் ப்ளே பண்ணி மாணவர்களை செய்ய சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்கள் பாடத்துக்குரிய அனைத்து வீடியோக்களும் QR கோடு வீடியோக்களையும் இங்கே எடுத்துக்கலாம். அந்த இன்ட்ராக்டிவ் கண்டென்ட்டையும் எடுத்துக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அதையும் காமிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்தோம். பக்கத்தில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆரோவை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோடிங் அப்படின்னு காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த அணிலும் ஆலமரம் அந்த வீடியோவானது டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். க்ரீன் கலரில் ஃபுல்லாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு கம்ப்ளீட்டர்னு வந்துடும். நீங்கள் அடுத்து எப்போ வேணாலும் லாகின் பண்ணி இன்டர்நெட் இல்லாமலே அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி காட்டலாம். உங்களுக்கு டவுன்லோடு மை டவுன்லோட்ஸில் அந்த கண்டென்ட் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ்லையும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுபோல் இந்த தீக்ஷா ஆப்பை பயன்படுத்தி உங்களுடைய மாணவர்களுக்கு இதை நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில், இன்னும் உங்கள் ஸ்கூலில் ப்ரொஜெக்டர் இருந்ததுன்னா அதையும் இந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் மாணவர்களுக்கு நீங்கள் காமிக்க முடியும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதே போல் இங்கேயே நீங்கள் டெஸ்க்டாப் அந்த டவுன்லோடு டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி டெக்ஸ்ட் புக்கினுடைய PDF ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தீக்ஷா பிளாட்ஃபார்மை லேப்டாப்பில் எவ்வாறு பயன்படுத்துவது அப்படிங்கிற இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கிறோம். இந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை பயன்படுத்தி காண்பிக்கலாம். தேங்க்யூ.